இது பேரு ஊஞ்சல் ஆசனம். இப்படி போயிட்டு கால் கடியில் கை விடணும். ஓகே, மேலே வரும்போது மூச்சு இழுக்கணும். இப்போ இதே கண்டினியூட்டியாக செய்யணும். இந்த பாருங்க, கீழே குனியும் போது மூச்சு விடணும், மேலே வரும்போது மூச்சு இழுக்கணும். கீழே குனியும் போது வாயில் விட்டிங்கன்னா வெல் அண்ட் குட். இப்போ இது பேரு ஊஞ்சல் ஆசனம். இப்படி போயிட்டு கால் கடியில் கை விடணும். ஓகே, மேலே வரும்போது மூச்சு இழுக்கணும். இப்போ இதே கண்டினியூட்டியாக செய்யணும். இந்த பாருங்க, கீழே குனியும் போது மூச்சு விடணும், மேலே வரும்போது மூச்சு இழுக்கணும். கீழே குனியும் போது வாயில் விட்டிங்கன்னா வெல் அண்ட் குட். அதாவது கீழே போகும்போது வாயில் ஊதுங்க. அப்போ லங்ல இருக்கிற காத்தெல்லாம் நல்லா வெளியே வரும். வாயில் ஊதணும். பாடி லிஃப்ட் ஆகும். மேலே வரும்போது நல்லா மூக்கு வழியாக காற்று எழுங்க. வாய் வழியாக இழுத்தீங்கன்னா உங்கள் சுற்றுப்புற சூழலில் இருக்க டஸ்டெல்லாம் லங்குக்கு போயிடும். அதனால் மூச்சு இழுக்கும் போது மூக்கில் தான் இழுக்கணும், வெளியிடும்போது வாயில் விடலாம். சரி, இந்த ஊஞ்சல் ஆசனத்துக்கு என்ன பலன்னா, இது நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும். இடுப்பு ஜாயிண்ட்டு, தொப்பை கரையும், வயிறு நல்லா நசுங்கி பெரியறதுனால ஜீரண சக்தி மேம்படும். இந்த 3 மெயின் பெனிஃபிட் இருக்குது. அதனால் தினமும் ஒரு 3 சைக்கிளாவது, 3லேருந்து 5 சைக்கிளாவது, சைக்கிள் மீன்ஸ் முறை 5 எண்ணிக்கையாவது, 3லேருந்து 5 எண்ணிக்கையாவது செய்து பலன் பெறுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.